எல்லாருக்கும் வணக்கம். நியூரல் நெட்வொர்க்ஸ் இந்த வார்த்தையை இப்பெல்லாம் நம்ம அடிக்கடி கேக்குறோம் இல்லையா? ஆனா அது நிஜத்துல என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த மர்மத்தை எல்லாம் உடைச்சு அது என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த இமேஜ பாருங்க. இது ஒரு கையால எழுதின நம்பர் 3. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப கிறுக்கலா, அதுவும் ரொம்ப கம்மியான ரெசல்யூஷன்ல இருக்கு. ஆனாலும் நம்ம மூளைக்கு இத 3ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது இல்லையா? ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடுவோம். சரி, நம்மளால ஈஸியா முடியுது. ஆனா இதே வேலைய ஒரு கம்ப்யூட்டரை செய்ய வைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுவீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியற இந்த விஷயம் ஒரு கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் அது எவ்ளோ பெரிய சவால்னு புரியும். இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மனுஷங்களோட இயல்பான பார்வைக்கும் ஒரு மெஷினோட லாஜிக்கல் பார்வைக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை எப்படி நிரப்புறது? வாங்க அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மளோட கோல் ரொம்ப சிம்பிள். கையால எழுதின அந்த மாதிரி நம்பர்ஸ ஒரு சிஸ்டம் எப்படி கத்துக்கிட்டு அடையாளம் கண்டுபிடிக்குதுன்னு பார்க்க போறோம். இதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு பேசிக் நியூரல் நெட்வொர்க்கோட அமைப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஓகே, இப்ப நாம அந்த சொல்யூஷனை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு டிஜிட்டல் மூளையை நாம எப்படி பில்ட் பண்ண போறோம்னு. இதுக்கு நியூரல் நெட்வொர்க்கோட லேயர்டு ஸ்ட்ரக்சர், அதாவது அதோட அடுக்கு அமைப்பை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நெட்வொர்க்க ஒரு 3 பாகமா பிரிச்சுக்கலாம். முதல்ல இன்புட் லேயர், அதாவது உள்ளீட்டு அடுக்கு. இதுல 784 நியூரான்கள் இருக்கு. அந்த 28x28 இமேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு பிக்சலோட வெளிச்சத்தையும் ஒவ்வொரு நியூரான் எடுத்துக்கும். நடுவுல 2 ஹிடன் லேயர்ஸ், அதாவது மறைக்கப்பட்ட அடுக்குகள் இருக்கு. கடைசியா அவுட்புட் லேயர். இதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்ட கொடுக்கும். சரி, நியூரான்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? இங்கே நம்ம பார்க்க போறது பயாலஜி கிளாஸ் மாதிரி நம்ம மூளையில இருக்கிற நியூரான் கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நியூரான்ங்கிறது 0க்கும் 1க்கும் நடுவுல ஒரு நம்பரை வச்சிருக்கிற ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தான். அந்த நம்பருக்கு பேரு ஆக்டிவேஷன். இந்த லேயர்ஸ் எல்லாம் எப்படி சேர்ந்து வேலை செய்யும்னு நம்ம எதிர்பார்க்கறோம் தெரியுமா? அது ஒரு அழகான ஐடியா. அதாவது ஒரு பெரிய பிரச்சனையை சின்ன சின்னதா உடைச்சு தீக்கிற மாதிரி. முதல் லேயர் சும்மா பிக்சல்ஸை மட்டும் பார்க்கும். 2வது லேயர் அந்த பிக்சல்ஸை வச்சு சின்ன சின்ன கோடுகள், வளைவுகள் மாதிரி எட்ஜஸை கண்டுபிடிக்கும். 3வது லேயர் அந்த கோடுகள் எல்லாம் சேர்த்து ஒரு வட்டம், ஒரு நேர்கோடுன்னு பாகங்களா பார்க்கும். கடைசியா 4வது லேயர் இந்த பாகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஆஹா இது நம்பர் 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்ப கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பாப்போம். ஒரு லேயர்ல இருக்கிற நியூரான்ஸ் அடுத்த லேயர்ல இருக்கிற நியூரான்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுது, அதுக்குள்ள என்ன நடக்குது, அத பத்தி தான் இப்ப பேச போறோம். இதுதான் நியூரான்களோட மொழி. இந்த மொத்த சிஸ்டமும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா தெரியுதா? கவலைப்படாதீங்க. முதல்ல ஒரே ஒரு நியூரானை மட்டும் எடுத்துப்போம். அந்த ஒரு நியூரான் எப்படி ஆன் ஆகணுமா ஆஃப் ஆகணுமான்னு முடிவெடுக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு உதவுற முதல் விஷயம் வெயிட்ஸ். வெயிட்ஸ்னா எடைன்னு அர்த்தம். முந்தின லேயர்ல இருந்து வர்ற ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் வெயிட். இந்த வெயிட் பாசிட்டிவா இருந்தா அது அந்த நியூரானை ஆன் பண்ண தூண்டும், நெகட்டிவா இருந்தா ஆஃப் பண்ண தடுக்கும். சிம்பிளா சொன்னா எந்த இன்புட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றதுதான் இந்த வெயிட்ஸ். அடுத்தது பயாஸ். இதுவும் ஒரு நம்பர் தான். இத ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லா வெயிட்ஸையும் கூட்டி ஒரு டோட்டல் வரும் இல்லையா? அந்த டோட்டல் இந்த பயாஸ் நம்பரை விட அதிகமா இருந்தா மட்டும்தான் அந்த நியூரான் ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா அது சும்மா தான் இருக்கும். சோ ஒரு நியூரான் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு எவ்வளவு தூண்டுதல் தேவைன்னு தீர்மானிக்கிறது தான் இந்த பயாஸ். சரி, இப்போ வெயிட்ஸோட இன்புட்டை பெருக்கி அது கூட பயாஸையும் கூட்டணும். நமக்கு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த நம்பர் என்ன வேணா இருக்கலாம், மைனஸ்லயோ இல்ல 1000லயோ இருக்கலாம். ஆனா ஒரு நியூரானோட ஆக்டிவேஷன் 0லேருந்து 1க்குள்ள தான் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதனால இந்த மொத்த மதிப்பையும் ஒரு ஃபங்க்ஷன் உள்ள போட்டு அது 0க்கும் 1க்கும் நடுவுல வர்ற மாதிரி சுருக்கணும். இது ஒரு ஸ்குஷிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்பரை சுருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் சிக்மாய்டு. இதோட வேலை ரொம்ப சிம்பிள். நீங்க எவ்ளோ பெரிய நெகட்டிவ் நம்பரை கொடுத்தாலும் அதை 0க்கு பக்கத்துல கொண்டு வந்துடும். அதே மாதிரி எவ்ளோ பெரிய பாசிட்டிவ் நம்பரை கொடுத்தாலும் அதை 1க்கு பக்கத்துல கொண்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு 0க்கும் 1க்கும் நடுவுல ஒரு ஆக்டிவேஷன் வேல்யூ கிடைச்சிடுச்சு. ஓகே, இப்போ திரும்பவும் ஜூம் அவுட் பண்ணி முழு நெட்வொர்க்கையும் ஒரு தடவை பார்ப்போம். நாம இவ்ளோ நேரம் பேசினது ஒரே ஒரு நியூரானை பத்தி தான். ஆனா இங்க ஆயிரக்கணக்கான நியூரான்கள் இருக்கு. இப்போதான் இதோட உண்மையான சைஸும் இது எவ்ளோ பெரிய சிஸ்டம்னு உங்களுக்கு புரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இப்போ பார்த்தோமே
அந்த வெயிட்ஸ், பயஸ், சிக்மாய்ட் ஃபங்க்ஷன், இந்த முழு கதையும் இந்த நெட்வொர்க்ல இருக்கிற ஒவ்வொரு தனித்தனி நியூரானுக்கும் நடக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போ மொத்தம் எத்தனை வெயிட்ஸ் பயாஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சிம்பிள் நெட்வொர்க்ல மட்டுமே கிட்டத்தட்ட 13,000 பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஆமா, 13,000. இதுதான் இந்த சிஸ்டத்தோட மிகப்பெரிய பலம். இவ்ளோ பாராமீட்டர்ஸ் இருக்கிறதால தான் அதால ரொம்ப சிக்கலான விஷயங்களை கூட கத்துக்க முடியுது. இத இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட ஒரு பெரிய மெஷின் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 13,000 சின்ன சின்ன நாப்ஸ், அதாவது குமிழ்கள் இருக்கு. அந்த 13,000 குமிழ்களையும் சரியான அளவுல நாம செட் பண்ணா மட்டும்தான் இந்த மெஷின் கையெழுத்த சரியா கண்டுபிடிக்கும். இதுதான் இங்க இருக்கிற உண்மையான சேலஞ்ச். ஆனா இந்த 13,000 பாராமீட்டர்ஸையும் அது சம்பந்தப்பட்ட கணக்குகளையும் ஒன்னா எழுதி பார்த்தா தலை சுத்திடும் இல்லையா? நல்ல வேளையா கணக்குல இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ் நோட்டேஷன். இதை யூஸ் பண்ணா ஆயிரக்கணக்கான ஃபார்முலாவை ஒரே ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன்ல அடக்கிடலாம். வேலைய ரொம்ப நீட்டாவும் சிம்பிளாவும் முடிச்சிடலாம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு நியூரல் நெட்வொர்க்கும் ஒரு பெரிய பயங்கர காம்ப்ளிகேட்டடான ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இத 784 பிக்சல் வேல்யூஸை இன்புட்டா வாங்குது, பதிலுக்கு 10 நம்பர்ஸை அவுட்புட்டா கொடுக்குது. அந்த 10 நம்பரும் நாம கொடுத்த படம் 0வா 1ஆ 2வா இப்படி எந்த நம்பரா இருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்ற ப்ராபபிலிட்டிஸ். சரி, இப்ப நாம அந்த மிஷினை கட்டி முடிச்சாச்சு. அதோட பாகங்கள் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா நாம இன்னும் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லல. அந்த 13,000 டயல்களையும் எந்த அளவுல திருப்பணும்னு அந்த மிஷின் எப்படி கத்துக்குது? அது எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்குது? அதுதான் லேர்னிங். அத பத்தி நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம்.